வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் குமர்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், உங்களுடைய ஆதார் கார்டை உங்களுடைய வங்கி கணக்குடன் எப்படி மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலம் லிங்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் சிக் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிடுங்க. நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிடுறேன். சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. NPCI ஸ்பேஸ் விட்டு ORG ஸ்பேஸ் விட்டு IN அப்படி டைப் பண்ணி நீங்கள் சர்ச் கொடுத்துருங்க. நான் டைப் பண்ணி சர்ச் கொடுத்தாச்சு. சர்ச் கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, நேஷ்னல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இன்னொரு பேஜுக்குள்ளால் போகும். ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். இதுதான் அதனுடைய மெயின் பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா செகண்டாக ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகுது பாருங்கள், கன்சியூமர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இன்னும் நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் பாருங்கள், பாரத் ஆதார் சீடிங் எனபிள் பேஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இன்னொரு பேஜுக்குள்ளால் போகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை நீங்கள் இதில் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் ரிக்வெஸ்ட் ஃபார் ஆதார்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு சீடிங், அடுத்த சீடிங் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. சீடிங் சொல்லிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த பேங்க்கு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு சில பேங்க் தான் கொடுத்துருக்காங்க. மீதம் பார்த்தீங்கன்னா சீக்கிரத்தில் மீதம் உள்ள பேங்கெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேங்க் தான் கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கு, கனரா விகாஸ் பேங்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் பேங்கு, கனரா பேங்கு, இந்த பேங்க் வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான் இப்போ கொடுத்துருக்காங்க. இனி கூடிய சீக்கிரத்தில் மீதி எல்லா பேங்க் அக்கௌண்ட்டு பேங்குக்கு அவங்க ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீடிங் டைப்பு கேட்டிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ப்ரெஷ் சீடிங், அடுத்த மூவ்மெண்ட் வித் இன் த சேம் பேங்க் வித் அனதர் அக்கௌண்ட்டு, அடுத்த மூவ்மெண்ட் ஃப்ரம் த ஒன் பேங்க் டு அதர் பேங்க்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ புதுசாக தான் உங்களுடைய வங்கி கணக்குடன் உங்களுடைய ஆதார் கார்டை இணைக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஆல்ரெடி ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, அதே பேங்க்கில் இன்னொரு அக்கௌண்ட் இருக்குது, ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டு அதே பிரான்ச்சில் இருக்க அக்கௌண்ட்டுக்கு நான் சேஞ்ச் பண்ணுறேன்னு சொன்னால் செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இல்லை எனக்கு 2-3 பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது, ஸோ நான் ஒரு பேங்க்கில் இருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடுறேன்னு சொன்னால் நீங்கள் 3வது ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன், ப்ரெஷ் ஷீடிங். அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை இதில் டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வங்கி, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரை கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருப்பாங்க, அந்த காலத்தை டிக் பண்ணிடுங்க. 2 காலம் கொடுத்துருப்பாங்க, 2 காலத்தையும் நீங்கள் டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதில் ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. இந்த கேப்சாயை பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் ப்ரொசீடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை தான் கிளிக் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் ஓடிட்டு இருக்கு. அந்த டைம் முடியறதுக்குள்ளேயே எல்லா ப்ரொசீஜரை நீங்கள் செய்து முடிக்கணும். ஸோ இந்த ப்ரொசீஜர் நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா பேங்க் ஓப்பனில் இருக்க டைம் தான் பண்ணணும். காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 5 மணிக்குள்ளால் இதை செய்து முடிக்கணும். அப்போ தான் உங்களுடைய ரிக்வெஸ்ட்டு உடனே எடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த முறையை பயன்படுத்தி ஈஸியாகவே நீங்கள் பேங்குக்கு செல்லாமலே உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி ஈஸியாகவே ஆன்லைன் மூலம் மட்டும் உங்களுடைய ஆதார் கார்டை உங்களுடைய வங்கி கணக்குடன் இணைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வர உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபின்.